மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அரசாங்கம் நடைபெற வேண்டும். நம்ம இருந்த காலத்துல வேலை வாய்ப்புகளில் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட இன்னைக்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும். 1000 ரூபாய் பணம் கொடுக்காம 1000 ரூபாய் பணம் இருக்குங்க. கைசெலுத்த மறக்க மாட்டோங்க. போன 5 வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பயப்படுங்க. நான் கேட்கிறேன், இப்ப எம்பி நான் கேட்கறேன், நேரடி கேட்கறேன். உங்களெல்லாம் கேட்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனையா உங்களுக்கு கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு விஷயம் கேட்கறேன். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கேட்கறேன். அதனால என்னப்பா கட்சி எதுவா இருக்கு போது நான் பொதுமத்தான் கேட்கறேன். நீங்க ஏன் சண்டைக்கு வர்றீங்க? நீ சொல்லணும், உங்களுக்கு சொல்ல முடியாது. எப்படி தான் நம்ம நேரம் பேச முடியும்? நீங்க போதும் போதும் சொல்றீங்க, உங்களுக்காக நான் பார்க்க முடியுமா? நீங்க உள்ளூர்காரியா, அவங்க உள்ளூர்காரியா, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன் தெரியுமா? பிரச்சனை கட்சி ஏடிஎம் பிஜேபி அது தேவையில்லை. பொது ஓட்டு சொல்றேன் இல்லைங்க. 4 பேர் வந்து கேட்கறாங்க, எம்பி கிட்ட கேட்கறாங்க, சொல்றேன் இப்ப அவங்க இன்சார்ஜ்ல நீங்க வர்றீங்க, நாங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறோம். ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, இனிமேல் என்ன செய்ய போறீங்க? நீங்க பிரசிடண்டா இருந்து செய்ய வேண்டியது செய்றீங்க, எம்பியா இருந்து என்ன செஞ்சாங்க? நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? இந்த ரோட்டை பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த ரோட்டை பாருங்க. நாளைக்கு போய் விழுந்தா தீண்டு வச்சு அன்னைக்கு மட்டும் என்ன பண்ற காமிச்சு கேளுங்க. நீங்களே சொல்லுங்க. அட்டலை கோயிலுக்கு செய்ய முடியும். 10 பேருக்கு ரோடு போட்டீங்களா? இன்னைக்கு 5 வருஷமா இன்னைக்கு வந்திருக்கீங்க ஊருக்குள்ள. உள்ளூர்காரி எனக்கு ஓட்டு போட்டு அன்னி பிரச்சனை நீங்க